தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 8ஆம் வாக்கியம். அவர்களும் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெருமகிழ்ச்சி விட்டவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். நான் பார்க்கிறோம், இங்கே பெண்கள் இயேசு உயிர்த்த செய்தியை அறிவிக்க அவர் செல்கிறார்கள். விவிலிய பாஷையில் பெண்கள் என்று சொல்லும்போது நம்ம எல்லோருக்கும் தெரியும், அதில் ஒரு விளக்கம் தான் பலவீனத்தோடு இருக்கின்றவர்கள். அப்படி என்றால் பலவீனத்தோடு இருக்கின்ற இவர்கள் நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள். அதே மாதிரி நீயும் நானும், பலவீனத்தோடு இருக்கிற நீயும் நானும், உடலில் சரி, மனதிலும் சரி, கருத்து அடிப்படையிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி பின்தங்கி இருக்கின்ற நீயும் நானும் இறை வார்த்தை அறிவிக்க, நற்செய்தியை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இயேசு உயிர்த்த செய்தியை எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அவை முதலில் எங்கே ஆரம்பிக்க வேண்டும்? குடும்பத்தில். உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் அம்மா பலவீனத்தோடு இருக்கிறார்கள். காரணம், அந்த தந்தையானவர், கணவனானவர் மனைவியை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் இதோ தாயை கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த குடும்பத்தில் தாயானவள் பலவீனத்தோடு இருக்கிறாள். அந்த பலவீனத்தோடு இருக்கிற தாயானவள் என்ன செய்ய வேண்டும்? நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இயேசுவின் செய்தியை அறிவிக்க வேண்டும். எப்படி? தன்னுடைய செயல் வழியாக, இதோ மன்னிப்பதன் வழியாக, ஏற்றுக்கொள்வதன் வழியாக. இது நாம் பார்க்கின்றோம். இயேசு உயிர் தெழுந்து விட்டார் என்ற நம்பிக்கையை இதோ அறிவிக்க வேண்டும். அதே மாதிரி சமுதாயத்தில் பலவீனத்தோடு இருக்கின்றவர்கள், ஆஃபீஸில் வேலை செய்கிறவர்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள். எல்லோருத்திலும் ஏழையாக இருக்கின்றார்கள். எல்லோருக்கும் அவர் ஒரு அடிமையாக இருக்கிறார் என்றால், பலருடைய கேலி பேச்சுக்கு ஆளாய் விடுகிறார் என்றால், அந்த மனிதன் சோர்ந்து போகாமல் அந்த மனிதன் நற்செய்தியை அறிவிக்க அவன் செல்ல வேண்டும். எவ்வாறு? தன்னுடைய வாழ்க்கை சூழலை நினைத்து கொண்டு தெய்வத்தை ஸ்துதிக்க வேண்டும். மற்றவர்கள் தன் கெடுதல் செய்யும்போது நன்மை அவனுக்கு செய்வதன் வழியாக, மற்றவர்கள் தங்களுக்கு காயப்படுத்தும் போது அவனை மன்னிப்பதன் வழியாக நற்செய்தியை அறிவிப்பது, நற்செய்தியை வாழ்வது. இதான் நாம் பார்க்கின்றோம். அப்படின்றால் இயேசு உயிர்த்ததை இதை என் உடலில் ஏற்றுக்கொண்டு, என் மனதில் ஏற்றுக்கொண்டு, என் சிந்தனை ஏற்றுக்கொண்டு அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ நாம் முயற்சிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, பெண்கள் பலவீனத்தோடு இருக்கின்றவர்கள், இது அவர்கள் நற்செய்தியை அறிவித்தது போலவே பலவீனத்தோடு இருக்கிற நாங்கள், பல நிலைகளில் பலவீனத்தோடு இருக்கிற நாங்களும் நற்செய்தியை அறிவிக்க எங்கள் சக்தியை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.